கட்டிட அனுமதி கொடுப்பதில் நிகழும் காலதாமதத்தால் ஏழை எளிய மக்களின் வீடு கட்டும் எண்ணம் கனவாகி மாறி வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் மட்டுமல்ல, ஆவடி, அம்பத்தூர், தாம்பரம், திருவேற்காடு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் வீடுகள் வாங்கும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் கனவு என்பதும் எட்டாக்கனியாகவே ஆகி வருகிறது. ஏற்கனவே கட்டுமான பொருட்களின் விலை அதிகரித்துள்ள நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு வீடு வாங்குவதற்கான பதிவு கட்டணத்தை 33% அதிகரித்தது தொடங்கி விடியா ஆட்சியாளர்கள் பத்திரப்பதிவு துறையில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளே இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. சமீபத்தில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எனப்படும் ஒற்றை சாளர முறையை அறிமுகப்படுத்திய போதும் அதன் மூலமாக கட்டிட வரைபட அனுமதி தர காலம் கடத்தி வருவதாக புகார் கூறப்படுகிறது. அரசு அனுமதி பெற்ற துறை சார்ந்த பொறியாளர்களுக்கு கட்டிட அனுமதி வழங்கும் பணியை வழங்காமல் துறை சாராத நபர்களை பணி அமர்த்தி இருப்பதே கால தாமதத்துக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இதை ஸ்க்ரூட்னி பண்ணுறவங்க ப்ரைவேட் ஏஜென்சி கிட்ட அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த இது பண்ணுறது ட்ராயிங்கு நம்ம லாகின் பண்ணோம்னா ஒரு 3 டேஸ்லேயோ, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் ஒரு ட்ராயிங்கை அது எரராக கரெக்டாக இருக்கான்னு அப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் 5 டேஸ், 10 டேஸ், 15 டேஸ், 20 டேஸ்லாம் கூட இந்த ஸ்க்ரூட்னிக்கே டைம் எடுத்துக்கிறாங்க. அது என்னன்னா ஒரு அன்னெசரி டிலே. இதனால் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் கட்டிட அனுமதிக்கான விண்ணப்பங்கள் தேங்கி கிடப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அமலான நிலையிலும் கட்டிடத்துக்கான அனுமதி பெறுவதில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சாப்ட்வேர்கள் பயன்படுத்தப்படுவதால் குழப்பமும் காலதாமதமும் நீடிப்பதாக கூறப்படுகிறது. விண்டோ கம்பைன்ட் பில்டிங் ரூலுங்கிறது என்டையர் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சாஃப்ட்வேர் மட்டும் இன்றைக்கி சிஎம்டியில் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, டிடிசிபியில் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, சென்னை கார்ப்பரேஷனில் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ஆவடி கார்ப்பரேஷனில் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, தாம்பரம் கார்ப்பரேஷனில் யூஸ் பண்ணி இது நம்ம என்ன சொல்ல வரோம்னா என்டையர் தமிழ்நாட்டுக்கும் சிங்கிள் சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர். ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இன்றைக்கி மதுரையில் ஒரு இன்ஜினியர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நாளைக்கு சென்னை வந்தால் கூட அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு அவர் தயாராக இருக்கணும். அனைத்து ஆவணங்களையும் முறையாக இணையதளத்தில் விண்ணப்பித்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் மட்டுமே உடனடியாக அனுமதி வழங்கப்படுகிறது என்றும், இது போன்ற நிர்வாக சீர்கேட்டால் ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் சொந்த வீடு எண்ணம் என்பது கடைசி வரை கனவாகவே இருந்து வருவதாகவும் வேதனை குரல்களும் எழுந்துள்ளன. நிலம் தொடர்பான பவர் ஆஃப் அட்டார்னி பெறுவதற்காக கடந்த ஆட்சி காலங்களில் நிலத்தின் மதிப்பு எவ்வளவாக இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கான முத்திரைத்தாள் கட்டணம் கட்டுவதே போதுமானதாக இருந்த நிலையில் விடியா ஆட்சியில் நிலத்தின் மதிப்பில் 1% கட்ட வேண்டும் என்று அதிகரித்திருப்பதால் இந்த தொகையையும் நிலம் வாங்குவோருக்கே கூடுதல் சுமையாகி விடுகிறது. அட்டார்னி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். அதுக்கு எப்படி தமிழக அரசு கொண்டு வந்திருக்குன்னா வேல்யூ, அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூக்கு 1%. இப்போ நீங்கள் 5 கோடி ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 5 லட்ச ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் போடணும். இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த 5 lakhs யாருக்கு போக போகுதுன்னா நாங்கள் அந்த ஒரு டெவலப் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறப்ப அதை எண்ட் யூசர் வாங்க வர்ற பையர்கிட்ட தான் அதை நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தத்தில் பத்திரப்பதிவுத்துறை மக்களின் மீது பாரத்தை ஏற்றிய துறையாகவும் வீடு கட்டும் கனவை தகர்க்கும் துறையாகவும் மாறி உள்ளது. இதையெல்லாம் அனைவரின் சொந்த வீடு கனவை நினைவாக்க வேண்டுமென மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். நியூஸ் டே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாரசாமியுடன் செய்தியாளர் ராம்குமார்.